நண்பர்களே, நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சமீபத்தில் கூகுள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பாலிசியை கூகுள் பிளே ஸ்டோரில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூலியமாக. அதுக்கு வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சி நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஆப்பிளை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் பேச ஆசைப்படுறேன். ஆப்பிள் ஜூன் 30, 2022 ஒரு புதிய பாலிசியை ஆப் ஸ்டோரில் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது ஐஃபோன் யூசர்ஸ் ஒவ்வொரு ஆப்பையும் தங்களுடைய டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய டேட்டாவை அது வழியாக ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய டீட்டெயில்ஸை கூட அதில் பகிர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸ்லையும் இந்த வசதி கிடையாது. அதாவது அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணக்கூடிய ஒரு வசதி கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் ஒவ்வொரு ஆப்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃபார்மை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அது வழியா போயிட்டு தங்களுடைய அக்கௌண்ட்டை நிரந்தரமா டெலீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியை ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் என்ன பண்ணிட்டாங்க, நாங்களும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கூகுள் பிளே ஸ்டோர்ல அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல கிரியேட் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டெவலப்பர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 7க்குள்ள உங்களுடைய ஃபார்மை சப்மிட் பண்ணுங்க. உங்களுடைய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா மே 31, 2024 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எந்த ஒரு ஆப்பையும் பயன்படுத்தும் போது கவலைப்பட வேண்டாம். அந்த ஆப்பில் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணக்கூடிய வசதி இல்லையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஒரு சில ஆப்ஸில் நீங்கள் கவனிக்கலாம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி வாட்ஸ்அப், இந்த மாதிரி சோஷியல் ஆப்லலாம் நீங்கள் பார்க்க முடியும். எல்லா ஆப்ஸ்லையும் பார்க்க முடியாது. நீங்கள் எந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தினீங்களோ அதே இடத்துக்கு போய் டேட்டா சேஃப்டி ஃபார்முக்குள்ளே போனீங்கன்னா அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வழியாக உங்களுடைய அக்கௌண்ட்டை நிரந்தரமாக டெலீட் பண்ண முடியும். மொத்தத்தில் உங்களுடைய பிரைவசியை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஸோ இதை கூகுள் கூடிய விரைவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதேமாதிரி 2024 இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள ஒரு மெசேஜாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.